பாகம் 6 அத்தியாயம் 26. வைத்தியசாலையில் இருந்த அனைவரும் சிவநாமம் சொல்ல மெல்ல குழைத்த மருந்தை கத்தியில் எடுத்து பஞ்சவன் மாதேவி வாயை வலுக்கட்டாயமாக திறந்து நாக்கில் தடவினார் வைத்தியர். விஷம் உள்ளுக்குள் போவதற்காக காய்ச்சாத பசும்பாலை வேகமாக வாயில் ஊற்ற வாய்க்கு வெளியேயும் அந்த பால் வடிந்தது. காயத்திற்கு மருந்து தடவினார்கள். பஞ்சவன் மாதேவியை சாய்த்து உட்கார வைத்தார்கள். நாளை காலை அரசியார் கண் விழித்து விடுவார்கள், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். அரசர் வெளியே வந்தார். ஆதுர சாலையை சுற்றி வீரர்கள் இறுக்கமாக நின்றிருந்தார்கள். அதற்கு அப்பால் பெரிய ஜனக்கூட்டம் தெரிந்தது. மெல்ல கதிரவன் சாய்ந்து கொண்டிருந்தான். ஜனங்களை கலைந்து அவரவர் இடத்திற்கு போகச் சொல்லுங்கள் என்று சக்கரவர்த்தி உத்தரவிட்டார். மறவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். பட்டமகிழ்ச்சியும் வானதியும் வர விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அரண்மனையிலிருந்து என்று ஒரு அதிகாரச்சி வந்து மெல்ல விண்ணப்பித்தாள். வேண்டாம் என்று சொல். யார் எதிரி யார் நம் மக்கள் என்று தெரியவில்லை. நம் மக்களுக்கு நடுவே அவர்கள் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தாக்கப்பட்டால் என் நிலைமை என்ன ஆவது? அரண்மனையிலேயே இருக்க சொல். வைத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல். வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அடிக்குரலில் அந்த அதிகாரிச்சிக்கு கட்டளையிட்டுவிட்டு விளக்கினார். சக்கரவர்த்திக்கு நெய் கலந்த அரிசி கஞ்சி தரப்பட்டது. அவர் அதை குடிக்கும் முன்பு ஒரு மெய்க்காவல் வீரன் அதை பணிவாக வாங்கி உள்ளங்கையில் ஊற்றி குடித்துவிட்டு சிறிது நேரம் பொறுத்து அரசரிடம் கொடுத்தான். அருண்மொழிபட்டன் குதிரையிலிருந்து கீழ் இறங்கினான். அவன் தலைமுடி கலைந்திருந்தது. உடம்பில் 2-3 இடத்தில் கத்தி கீறிய காயங்கள் இருந்தன. அரசர் அவனை பார்த்து திடுக்கிட்டார். என்ன, ஏன் இப்படி வருகிறாய்? 7 பேரை கைது செய்திருக்கிறேன். 7 பேரில் 6 பேர் பாண்டிய தேசத்து ஆபத்துதவிகள், சேர தேசத்து நம்பூதிரிகள். அதில் ஒருவன் தங்க இடம் கொடுத்தவன் சோழ தேசத்தவன். இறந்து போனவனுடைய பெயர் பரசு. அவனுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதை முன்னாலே செய்திருக்க வேண்டியதுதானே? இன்று வரை மெத்தனம் காட்டிவிட்டு இப்பொழுது 6 பேர் கைது 7 பேர் கைது என்று என்ன கணக்கு சொல்கிறாய்? இறந்தவன் பெயர் ஜாதகம் எனக்கு தேவையில்லை. அசம்பாவிதம் நடந்த பிறகு கைது செய்வதில் யாருக்கு லாபம்? சக்கரவர்த்தி சீரலாக பேசினார். தவறு என் மீதோ உளவுப்படை மீதோ அல்ல. அரசரை யார் வேண்டுமானாலும் தொட்டு பேசலாம் என்று இந்த 1 மாதத்தில் ஆகிவிட்டது. எதிரிகளே இல்லை என்ற நினைப்பில்தான் சோழ மக்கள் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த தவறு உங்களுடையது. மெய்க்காவல் படையினரை கூட நீங்கள் அதட்டி விலக்கித்தான் வைத்திருக்கிறீர்கள் தவிர அவர்கள் சொல்படி நீங்கள் கேட்பதே இல்லை. என்னை குற்றம் சொல்லிவிடு அருண்மொழி, சகலமும் முடிந்துவிடும். இல்லை, நீங்கள் என்னை குற்றம் சொல்வதால் பதிலுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். போதும் அருண்மொழிப்பட்டா, போதும். வந்து உட்கார். ஆதர சாலையின் திண்ணையில் 2 பேரும் அருகருகே உட்கார்ந்து கொண்டார்கள். என்னுடைய ஆள் ஒருவனை உடனே அனுப்பி மூவேந்த வேளாரை வரச்சொல். மண்ணகற்றும் பொறுப்பையும் சிலைகள் நிறுவும் பொறுப்பையும் கும்பாபிஷேக பணிகளையும் நான் அவரிடம் கொடுக்க போகிறேன். 23 வருடத்துக்கு முன்பு காந்தலூர் சாலையில் இவன் மகனை வெட்டி கொன்றேன் என்று இப்பொழுது சக்கரம் ஏய்கிறான். வாழ் உருவி போருக்கு அழைத்திருந்தால் நான் யார் என்று நிரூபித்திருப்பேன். சேர தேசத்து நம்பூதிரி குள்ள நரி போல தந்திரமாக நடந்து கொண்டு விட்டான். எதிரிகளை தேடுகிறேன் என்று மக்களை அதிகம் துன்புறுத்தி விடாதீர்கள். தயவு செய்து இதில் தலையிடாது இருங்கள். இளவரசர் கொஞ்சம் வேகமாக குரல் உயர்த்தி சக்கரவர்த்தியை கண்டித்தார். கண்ணிமைக்கும் நேரம் தாமதித்திருந்தால் இப்போது இந்த இடத்தில் நிலைமையே வேறு. உங்களை விட வயதில் பஞ்சவன் மாதேவி இளமையானவர். அதனால் ஒரு அளவு இந்த விஷவேகத்தை தாங்குகிறார். இதுவே அந்த சக்கரம் உங்கள் மீது பட்டிருந்தால் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமும் கலைந்து போயிருக்கும். பெருவுடையார் கோயிலுக்கும் கெட்ட பெயர் வந்திருக்கும். நீ சும்மா இரு ராஜேந்திரா, அச்சான்யமாக பேசாதே. இதில் குடியிருக்கின்ற போகின்ற பரமசுவாமி காலகாலத்துக்கும் இந்த சோழ தேசத்தை ஆசிர்வதித்து கொண்டிருப்பார். உள்ளே இருக்கின்ற பஞ்சவன் மாதேவி இறக்கலாம், நான் இறக்கலாம், நீ இறக்கலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு மரணம் இல்லை ராஜேந்திரா. என் திகைப்பெல்லாம் 23 வருடங்களுக்கு பிறகும் அந்த அந்தணன் நான் நடத்திய போரை மறக்கவில்லையே, அதுதான் வியப்பாக இருக்கிறது. சேர தேசத்து நம்பூதிரிகள் அப்படிப்பட்டவர்கள், கர்வம் மிக்கவர்கள், பழிக்கு பழி வாங்க துடிப்பவர்கள், வன்மம் மிக்கவர்கள் என்று அருண்மொழி இடையில் புகுந்து பதில் சொன்னான். அவனுக்கு தன் மகனை நான் கொன்றது கூட பெரிய விஷயமல்ல. சோழ தேசம் இப்படி வளர்ந்து விட்டதுதான் அவனால் பொறுக்க முடியவில்லை. என்னுடைய வளர்ச்சியைத்தான் அவனால் தாங்க முடியவில்லை. இப்படி இத்தனை உயரமாக கோயில் கட்டுகிறானே என்பதைத்தான் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் சொல்வது உண்மை தந்தையே. போரில் ஜெயித்து வாகை சூடினோம் என்பது மட்டுமே நம் எதிரிகளுக்கு வெறுப்பான விஷயமல்ல. இந்த தேசம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவர்களை கவலையூட்டுகிறது. நம்மிடம் எல்லாம் சிறப்பாக இருப்பதும் கூட அவர்களை தொந்தரவு செய்கிறது. ஆனால் இதை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும்.
பாண்டிய தேசத்து மக்கள் கூட மெல்ல மெல்ல அடங்கி அமைதியாகி நம்மோடு இயைந்து வாழத் துவங்கிவிட்டார்கள். சேரர்களுக்கு ஏன் இத்தனை பொறாமை? ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. மறுபடியும் முகவாயில் கை வைத்துக்கொண்டு சக்கரவர்த்தி ராஜராஜ தேவர் கேள்வி கேட்டார். நமக்கும் பாண்டிய தேசத்தவருக்கும் மொழி ஒரு ஒற்றுமை. அந்த புலவர்கள் நம்மை கவர்கிறார்கள், நம்மவர்கள் அவர்களை ஈர்க்கிறார்கள். பரஸ்பரம் மக்கள் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள். பாண்டிய தேசத்து சிற்பி ஒருவன் இங்கு தங்கி இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகுதான் மதுரைக்கு போவேன் என்று இருந்துவிட்டான். மதுரைக்கு போய் அங்கும் இதே போல சிவனுக்கு கோயில் எழுப்புவேன் என்று சொல்கிறான். இங்கு தங்கிய அந்த நாட்களில் அவன் நெல் முனை அளவு கூட எந்தவித எதிர்ப்பும் காட்டவில்லை. ஆனால் சேர தேசத்து மக்கள் அப்படியல்ல. அந்த மக்கள் நமக்கு பயந்து அடங்கி கிடக்கிறார்களே தவிர நம்பூதிரிகளை தூண்டிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, கைது செய்யப்பட்ட 6 பேரும் இறந்து போன இந்த பரசு நம்பூதிரியும் மேலை சாளுக்கியத்தில் சில காலம் வாழ்ந்தவர்கள். மேலை சாளுக்கியத்திலிருந்து நம்மை பின்தொடர்ந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? சக்கரவர்த்தி புருவங்களை உயர்த்தினார். ஆம், சோழ படைகளை அழிக்க முடியவில்லை என்பதால் சோழ சக்கரவர்த்தியை அழித்து விடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். ராஜராஜன் இறந்து போனால் சோழ தேசம் கலகலத்துவிடும் என்று நினைக்கிறார்கள் போலும். ராஜேந்திரன் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. என்னையும் விட உத்தமமான, உறுதியான, உக்கிரமான ஒரு சக்கரவர்த்தியை நான் வளர்த்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ராஜேந்திரன் ஆள துவங்கும் போது சோழர்களின் எதிரிகளின் பாடு இன்னும் மோசமாக இருக்கும். நான் காட்டிய கருணை எதுவும் ராஜேந்திரனிடமிருந்து வராது, வரவேண்டிய அவசியமும் இல்லை. அருண்மொழி, உன் தந்தை எங்கே? அந்த சேர தேசத்து நம்பூதிரிகளை, பாண்டிய ஆபத்துதவி படை வீரர்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். நீ முன்னமே இதை செய்திருக்கலாம் அருண்மொழி. உங்களின் திறமையின்மை என் பஞ்சவன் மாதேவியை பாழடித்து விட்டது. சக்கரவர்த்தி அவர்களே, எந்த ஒரு சக்கரவர்த்தியும் இவ்வளவு பெரிய கோயில் எழுப்பியதும் இல்லை. இந்த கோயில் ஒரு அற்புதம் என்றால், இந்த கோயில் உங்கள் கனவு என்றால், இந்த கோயில் உங்கள் முயற்சி என்றால் பஞ்சவன் மாதேவியார் நிச்சயம் பிழைத்து கொள்வார்கள். சிவன் உங்களுக்கு நிச்சயம் கருணை செய்வார். அருண்மொழி, உன் தகப்பனாரை இப்போது அழைக்க முடியாது என்று நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான வேலையில் இருக்கிறார். மூவேந்த வேளாரை அழைத்து கோயில் பணி செய்ய சொல்ல போகிறேன். நான் சற்று விலகி இருக்க போவதாக சொல்ல போகிறேன். பாதுகாப்பு கருதி மட்டுமல்ல, நான் சற்று அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் தந்தைக்கு பதிலாக உன்னிடம் இப்பொழுது ஒன்றை சொல்ல போகிறேன். என் மகனும் இளவரசனுமான ராஜேந்திரனுக்கு வெகு சீக்கிரம் நான் சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் செய்து விடுவேன். எனக்கு போதும் என்று தோன்றிவிட்டது. கும்பாபிஷேகம் முடியும் வரை நான் சக்கரவர்த்தியாக இருப்பதுதான் நல்லது. கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு உடனடியாக சக்கரவர்த்தி பதவி கொடுத்தால் அதில் நிர்வாக குழப்பம் ஏற்படும். நான் சக்கரவர்த்தியாக பெயருக்கு சில மாதங்கள் இருந்துவிட்டு பிறகு முழு பொறுப்பையும் ராஜேந்திரனிடம் கொடுத்து விடுவேன். தஞ்சை தரணியை தொடர்ந்து அவன் ஆண்டு வரட்டும். சட்டென்று இளவரசர் ராஜேந்திரர் நிமிர்ந்து அருண்மொழியை பார்த்தார். அருண்மொழி இளவரசரை உற்று பார்த்தான். அவர்கள் இருவரும் பார்ப்பதை சக்கரவர்த்தி மனதில் பதிய வைத்து கொண்டார். ஆனால் வேறெங்கோ பார்த்து கொண்டு பேசுவது போலவே பேசினார். அருண்மொழி, உன் தந்தையிடம் இதை நான் சொல்வதை விட உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் இறைவன் பணித்திருக்கிறான். என் மகனுக்கு துணையாக பிரம்மராயராக நீயும் இரு. இது என் விருப்பம். என் மகன் சக்கரவர்த்தியாக பட்டமேற்ற அன்றே உன்னை பிரம்மராயராக நான் நியமனம் செய்து சேனாபதி என்று அறிமுகப்படுத்துவேன். இப்போது நீங்கள் இருவரும் இந்த இடத்தை விட்டு விலகி மற்ற பணிகளை பார்க்க ஆரம்பியுங்கள். ராஜேந்திரா, உன் முகம் களைப்பாக இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள். மூவேந்த வேளார் மட்டும் இங்கு வரட்டும். வேறு எவரையும் நான் சந்திக்க விரும்பவில்லை. அவசியமெனில் நாளை காலையில் பார்த்து கொள்ளலாம். நான் இங்கேயே பஞ்சவன் மாதேவிக்கு அருகிலேயே இருப்பேன். பஞ்சவன் மாதேவி குணமடைந்து விடுவாள் என்று அரண்மனைக்கும் மக்களுக்கும் சொல்லிவிடு. பரசு நம்பூதிரி இறந்த இடத்தை கழுவி சுத்தம் செய்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்க சொல். தந்தையே, நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டாமா? ராஜேந்திரா, என்னை பற்றி நீ அக்கறைப்பட்டது போதும். உன்னை பற்றியும் இந்த தேசம் பற்றியும் அக்கறைப்படு. நான் என்னை கவனித்துக் கொள்வேன். விரைவில் அரண்மனைக்கு போய் சேர் என்றார் சக்கரவர்த்தி. மூவேந்த வேளார் வருகிறார் என்ற தகவல் சிறிது நேரத்துக்கு பிறகு சக்கரவர்த்திக்கு சொல்லப்பட்டது. மூவேந்த வேளார் கவலையோடு பஞ்சவன் மாதேவியை பார்த்துவிட்டு வந்தார். அவர்களை கைது செய்திருக்கிறார்களாமே என்று மெல்லிய குரலில் கேட்டார். ஏதோ நடக்கிறது, எது பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை. என்னுடைய கவலையெல்லாம் இந்த கோயில் பூரணமாக முடிய வேண்டும். கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடைபெற வேண்டும். ராஜராஜனுடைய துக்கத்திற்காக எதுவும் நின்றுவிடக்கூடாது. மண் எடுக்கின்ற வேலை நாளை காலையிலிருந்து இன்னும் விரைவாகவும் சீராகவும் நடைபெற வேண்டும். மண்ணை அப்புறப்படுத்திவிட்டு சிற்பிகளுக்கு கோயிலை கொடுத்து விட வேண்டும். அவர்கள் இரவு பகலாக வேலையை செய்து விடுவார்கள்.
பாதுகாப்பு கருதி என்னை மெய்க்காவல் படையினர் இனி மக்களுக்கு அருகே வரவிட மாட்டார்கள். மக்கள் எனக்கு அருகே வரவேண்டும் என்று மறுபடியும் முயற்சி செய்தால் பாதுகாப்பு படையினரிடம் அடி வாங்குவார்கள். அதை நான் விரும்பவில்லை. என் பொருட்டு என் மக்கள் எவரும் துன்பப்படுதல் கூடாது. எனவே நான் மக்களிடமிருந்து விலகி இருப்பேன். அது மட்டுமல்ல, பஞ்சவன் மாதேவியோடு அருகே இருக்கவும் நான் விரும்புகிறேன். எனவே மூவேந்த வேளாரே, தங்களுடைய எல்லா பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கோயில் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு துணையாக எவரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து கொள்ளலாம். உங்கள் கட்டளை சக்கரவர்த்தி. நான் பஞ்சவன் மாதேவியாருக்காக பிரார்த்தனை செய்கிறேன். பல கோயில்களில் பஞ்சவன் மாதேவி ஊத்தை அடையாமல் பிழைத்து நடமாட வேண்டும் என்று சிறப்பு பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல இந்த கோயில் பணியில் ஒரு சிறிய சுணக்கம் கூட வர இல்லாமல் மிக விரைவாக முன்னை காட்டிலும் விரைவாக நடைபெறும் என்று நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன். சக்கரவர்த்தி எழுந்து தன்னிலும் வயதான மூவேந்த வேளாரை தழுவிக்கொண்டார். உங்களை நான் சிரமப்படுத்துகிறேன். உங்கள் வயதை கூட பார்க்காமல் உங்களுக்கு நான் சிரமம் தருகிறேன். தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும். இது காலத்தின் கட்டளை. நீங்கள் சொல்வது புரிகிறது. அனைத்தும் செவ்வனே நடக்கும். கவலை வேண்டாம். இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியாக இளவரசர் ராஜேந்திரனை வெகு சீக்கிரம் பிரகடனப்படுத்துவேன். அந்த செய்தியையும் மக்களிடையே பரப்புவேன். வருங்கால சக்கரவர்த்தி என்ற நினைப்போடு மக்கள் அவரை தொடரட்டும். நமது பகைவர்களுக்கும் இது பேரிடியாக இருக்கும். ராஜராஜனை போல அமைதியாய் எளிமையாய் ராஜேந்திரன் இருக்க மாட்டான் என்பது அவர்களுக்கு தெரியும். மிக மிக நல்ல செய்தி. நம் மக்கள் இதை விரும்புவார்கள். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சிரம் தாழ்த்தி வணங்கி வணக்கம் சொல்லி தென்னவன் மூவேந்த வேளார் வெளியேறினார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.